அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் யாரை பற்றி பார்க்க போறோம்னா, ராசி சக்கரத்தில் இரண்டாவதாக வரக்கூடிய ரிஷப ராசி நண்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் கிரகநிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது, உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் என்ன, இந்த நேரத்தில் எந்த மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். அவசரப்படாமல் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிதானமாக செய்யக்கூடிய நபராக இருக்கக்கூடிய நபர்னா ரிஷபராசி நண்பர்கள் நீங்கள் மட்டும்தாங்க. ரொம்ப அன்பான குணம் நிறைந்திருப்பதால் அழகு கிரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரனே உங்கள் ராசிநாதனாக அமைந்திருப்பதால் உங்களை அழகுபடுத்திக் கொள்வதில் உங்களுக்கு ஆர்வம் எப்போதுமே இருக்குங்க. ஆபரணங்கள் மீது ரொம்ப அக்கறை காட்டுவீங்க. வெளுத்ததையெல்லாம் பாலுன்னு நினைக்கக்கூடிய வெள்ளை உள்ளம் கொண்டு இருப்பதால் பணப்புழக்கம் உங்களுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க. உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிசம் 1, 2 பாதங்கள் அமைஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் கிரகநிலை மாற்றத்தின்படி ராசியில் சந்திரனும், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குருவும், சுகஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்ரன், செவ்வாய், தொழில்ஸ்தானத்தில் சனி, ராகுன்னு கிரகநிலைகள் மாறி வந்திருக்குங்க. இந்த கிரகநிலை மாற்றத்தால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பான நேரமாக அமைய போகுது. மேலும் எந்த ஒரு காரியத்தையும் சரியான முடிவுக்கு வர முடியாமல் இருந்த தடுமாற்ற இனி அனைத்தும் நீங்கோ மற்றவங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உண்டாகி பின்னர் அவங்களோட பகை ஏற்பட வாய்ப்பிற்கு ரொம்ப கவனமாக இருங்க. சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கக்கூடிய துணிச்சலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு வரும். பணவரத்து திருப்தி தரும், எதிர்ப்புகள் குறையும், தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் குறைந்திடுங்க. புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தடுமாற்றம் உண்டாகலாம். அதே போல் எந்த வேலையை முதல்ல கவனிப்பதுன்னு குழப்பம் கூட வரலாங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா டென்ஷனோடு காணப்படுவீங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனவேதனையிலிருந்து இப்போது தெளிவான நிலை உண்டாகும். குடும்பத்தில் இருப்பவங்களுடைய செய்கைகள் உங்களது கோபத்தை தூண்டும் விதத்தில் கூட அமையனா ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் இந்த நேரத்தில் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சிற்றின்ப சுக குறையும், பிள்ளைகளோடு அனுசரித்து செல்வதும் நல்லது. வாகனங்களில் செல்லும்போது பயணங்களின் போது ரொம்ப கவனமாக இருங்க. நண்பர்கள் உறவினர்களோடு சிறு மனஸ்தாபங்கள் கூட வரலாம். பெண்களுக்கு எந்த இக்கட்டான சூழ்நிலையும் மன உறுதியோடு சமாளித்து நீங்கள் வெற்றியும் காண்பீங்க. அதே போல் எதிர்ப்புகள் இனி நீங்கிடும். கலைத்துறையினருக்கு எந்த விவகாரத்திலோ சிக்கினாலோ சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்தி தப்பித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையாக அமையும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் நல்ல பலன்களே வந்து அமைதுங்க. எதிர்பார்த்தா பணமும் கைக்கு வந்து சேரும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை பங்கேற்க வாய்ப்பு உண்டு. சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டு. அரசியல் துறையினருக்கு உங்கள் வளர்ச்சியில் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் அனைத்தும் நீங்குங்க. இனி அரசியல் உங்களுக்கான ஒரு பாதையே அமைய போகுது. பயணங்கள் சில வாய்ப்பிற்கு பண வரத்தும் திருப்தி தரும். கடினமாக உழைக்க வேண்டியதாக கூட இருக்கலாம். அதே போலும் நல்ல பலன்களும் உண்டுங்க. மேலிடத்துல களிமான பார்வை உங்கள் மீது விழ வாய்ப்பிருக்கு. மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை ஏற்படும். டென்ஷனை குறைத்து இந்த நேரத்தில் பாடங்களை கவனம் செலுத்துவதும் நல்லது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்றவங்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தாபங்களை விடுத்து சகஜமாக பழகினாலே பார்த்தீங்கன்னா நிம்மதியாக இருக்கலாங்க. மேலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயம் குழந்தை பிறப்பதற்கான வழி இருக்குங்க. கிரக நிலைகள் சாதகமாகவும் அமைய போகுதே. அற்புதமான யோகம் நிறைந்த காலமாக இருக்கு. பெர்லிட்டி நடத்துபவங்களுக்கு நிறைய வாடிக்கையாளர்களும் கிடைப்பாங்க. திட்டமிட்டு காரியங்களை செய்து முடிக்கலாம். முகம் வசீகரம் அதிகரிக்கும். எல்லா காரியங்களும் உங்களுக்கு வேகமாக இனி நடக்குங்க. சுக்கிரன் 8ல் அமர்ந்திருப்பதாலேயோ புதன் சுக்கிரனை பார்ப்பதாலோ தன லாபம் இந்த நேரத்தில் உண்டு. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டு. 2ல் குரு இருப்பதால் நல்ல லாபத்தையும் வருமானத்தையும் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை வெற்றி பெறக்கூடிய யோகமும் இருக்குது. திருமணம் தொடர்பான விஷயங்கள் கைகூடி வரும். அடுத்த மாநிலத்தில் சென்று தொழில் உத்தியோகம் வேலை செய்யக்கூடிய அமைப்பு உண்டு.
சனி லாபத்தில் இருப்பதால் மாணவர்கள் இந்த நேரத்தில் உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு வேலை வாய்ப்பு போன்றவை உண்டாகும். அதே போல் புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்து போடலாம். அக்கம் பக்கத்தினரோடு இந்த நேரத்தில் நல்ல உறவு நட்பு ஏற்படும். பயணங்கள் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் செல்லக்கூடிய யோகம் இருக்கு. 4ல் கேது இருப்பதாலையும் ராசியில் குரு அமர்ந்து இருப்பதாலையும் தாயின் உடல்நலனை மட்டும் கூடுதல் கவனமாக பார்த்துக்கோங்க. சூரியன் 8 இடத்துல செவ்வாயோடு சேர்ந்திருப்பது உங்களுக்கு வீடு மாற்றக்கூடிய எண்ணம், அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடியேறக்கூடிய எண்ணமும் இந்த நேரத்தில் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிதானமாக பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு எடுப்பதும் ரொம்ப நல்லது. அதே போல் இந்த நேரத்தில் தாயின் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு கூட உண்டாகலாம். இளைய சகோதரரோடு கருத்து மாறுபாடு ஏற்படுங்க. சூரியனும் 8ஆம் இடத்துல அமர்வதால் தந்தையின் உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்துங்க. புதன் பகவான் சாதகமாக இருப்பதால் உங்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் இனி நீங்கோ. குழந்தை பாக்கியம் உண்டாகும். செயற்கை முறையில் கருத்தரித்தல், கருத்தரிப்புக்கான சிகிச்சைகள் செய்த இந்த நேரத்தில் வெற்றி உண்டு. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக இருக்க வேண்டிய காலமாகவும் இருக்குது. எச்சரிக்கையே ரொம்ப தேவைங்க. சமூக பார்த்தீங்கன்னா வலைதள பயன்பாடுகளை கூடுதல் கவனமாக இருங்க. வெளியூர் வெளி மாநிலத்தில் வேலை கூட இந்த நேரத்தில் கிடைக்கும். கண் சர்க்கரை சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கு. மேலும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வருவதற்கு காரணமாக சில பார்த்தீங்கன்னா விஷயங்கள் இருப்பதால் ரொம்ப நிதானமாக இருக்கு. திடீர் தட வருமானம் உண்டே. ஜாமீன் கையெழுத்து போடுவதை மட்டும் தவிர்த்துக்கோங்க. சனி பகவான் இந்த நேரத்தில் லாபத்தில் அமர்ந்திருப்பதால் உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் உண்டு. வேலை நெருக்கடி இருந்தாலும் முன்னேற்றம் உண்டு. குரு 2 இடத்துல இருப்பதால் உங்களுக்கு பிள்ளைகள் விஷயத்திலோ தொழில லாபத்தை பெறுவீங்க. குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் போது பார்த்து சென்று வருவதும் நல்லது. திடீர் அதிர்ஷ்டம் இந்த நேரத்தில் 8ல் செவ்வாய் இருப்பதால் திடீர் யோகத்தையும் வருமானத்தையும் ஏற்படுத்தி தருவார். பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளை தாமதம் உண்டாகலாம். வியாபாரம் தொடர்பான கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கான பொறுப்புகளை ஏற்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. தீய ஆயுதத்தை கையாளும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டியதாக இருக்கும். பார்ட்னர்களோடு அனுசரித்து செல்வது நல்லது. அதே போல் பெண்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் தேவையற்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடலாம். ரொம்ப கவனமாக இருக்கணும். வரவுக்கு ஏற்ற செலவு இருக்குதுங்க. மற்றவங்களுடைய பிரச்சனைகளை தீர பாடுபட வேண்டியதாக இருக்கும். காரியத்தடை தாமதம் பெண்களுக்கு ஏற்படலாம். அதே போல் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா கவனமாக செயல்படுவது நல்லது. வேலை பார்க்க இடத்துல பொருட்களை கவனமாக பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இனி அனைத்தும் நீங்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படும். பிள்ளைகள் மகிழ்ச்சிய தேவையானவற்றை செய்வீங்க. காரிய அனுகூலமும் உண்டு. இந்த நேரத்தில் மனதில் ஏதாவது கவலை இருந்து வண்ணமே இருக்கலாம். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பீங்க. அடுத்ததாக வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்குங்க. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க. சக கலைஞர்களிடம் நிதானத்தை இந்த நேரத்தில் கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. கோபத்தை குறைத்து தன்மையாக பேசினா காரியத்தில் வெற்றி உண்டு. எதிர்பாராத செலவு இருக்குங்க. தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வதும் நல்லதே. எல்லா வகையிலும் நன்மை உண்டு. மற்றவங்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும். பிரிந்து செல்வகை இந்த நேரத்தில் மீண்டும் சந்திக்கலாம். அதே போல் மிருகசீரிசம் 1, 2 பாதத்தில் உள்ளவங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை தவற விடாமல் நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி கொள்ளணும். வழக்கு சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப சாதகமான பலனை பெறுவீங்க. பயணங்கள் நெல்ல வாய்ப்பு இருக்குது. மன திருப்தியோடு செயலாற்றுவீங்க. புத்தி சாதுரியம் மூலம் காரிய வெற்றி இந்த நேரத்தில் உண்டு. கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவங்களுடைய மதிப்பு மரியாதை பாராட்டு உங்களுக்கு கிடைக்குங்க. உடல் சோர்வு உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இருந்தாலும் உற்சாகத்தோடு தான் இருப்பீங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றக்கான புதிய திட்டங்களை தீட்டலாம். ரிஷபராசியை சேர்ந்த நபர்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகளாக திங்கள் வெள்ளிக்கிழமை அமைந்திருக்கு. அதனால் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்வதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் செய்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக அமையும். அதிர்ஷ்ட நிறமாக வெள்ளையை அதிகடி பயன்படுத்துவது அதிகப்படியான நன்மைகளை ஏற்படுத்துங்க. தொடர்ந்து இந்த ரிஷபராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகார முறை என்னன்னா, வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று 11 முறை வலம் வந்து வழிபடுவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய எப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலையும் நல்லபடியாக மாற்றித்தரும்.
உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் படிப்படியாக விலகிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு உங்களுக்கு பிடித்த தெய்வம் என்னன்னு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பதிவிடுங்க. தேங்க்யூ வியூ.